வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ். ஐ எம் யுவர் ராஜ்குமார் பாண்டியன், சைக்காலஜிக்கல் கவுன்சிலர். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமா? எஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நிறைய விதமான ஒரு கவுன்சிலிங் செஷன்ஸ் அப்படிங்கிறதும் இந்த சிபிடி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறைய சேர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ப்ராசஸ் பார்க்கும்போது நீங்கள் அதை எப்படி இவ்வளோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு அது வந்து உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கொடுக்குதுங்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. விச் மீன்ஸ் உங்களோட லைஃப்பில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ஒரு சூப்பர்பான ஒரு பிரைட் சைடை நோக்கி அது போயிட்டுருக்குன்னு நினைக்கும் போது ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி அபவுட் ஆல் ஆஃப் யூ கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அவர் கிளைண்ட்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அவர் சப்ஸ்கிரைபர். கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6,000 to 7,000 அப்படிங்கிறத நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம். இது எங்களுக்கு ரொம்ப பெருசு தான்ப்பா. ஓகே, நாங்களே ஐ ஃபீல் லைக் ஐ காட் 7 million followers. That's how it is. Okay, thank you so much. Yeah. So today we're gonna see about the routine damages because of the abusive relationship. ஓகே, ஒரு அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்பில், முக்கியமாக நார்சிஸ் கூட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் நம்மளோட ரொட்டீன் அப்படிங்கிறது எந்த மாதிரியான டேமேஜஸ் அப்படிங்கிறது வருது, தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி அதெல்லாம் எப்படி என்ன பண்ணலாம், அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப டீட்டெயில்டாக நீங்கள் நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் you need to understand the mobile addiction. சரி, எப்பயுமே வந்து நம்மளோட ரியாலிட்டி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு மாதிரி இந்த மாதிரி அப்யூசிவான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நம்மளுடைய எமோஷன்ஸை வந்து எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணியிருந்தா நாமளே ஒரு காலத்தில் வந்து அதை வெறுத்துக்கிட்டு இருப்போம். ஆக்சுவலாக அந்த மொபைல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளே ஒரு காலத்தில் வெறுத்துருப்போம். இதெல்லாம் என்ன, இட் இஸ் அ வேஸ்ட் ஆஃப் திங் அப்படின்னு. பட் இன்றைக்கி நாம் அந்த சோசியல் மீடியாலேயோ அந்த மொபைல்லையோ எவ்வளவு அடிக்டடாக நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். ஈவன் அந்த இந்த மாதிரி நார்சிஸ் வீடியோலேயே நம்ம அடிக்ட் ஆகிருந்துருக்கோம். இந்த மாதிரி வீடியோஸையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்துருவோம். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் த மொபைல் அடிக்ஷன். நோமோஃபோபியா மாதிரி வந்து அந்த மொபைல் ஃபோன் இல்லைனோடனே நமக்கு கைகாலெலாம் வந்து நடுங்க ஆரம்பிச்சோம். சார்ஜிங் போட்டிருக்கும் போது தான் வந்து இந்த உலகத்தை பற்றி நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம் இல்லையா? சார்ஜ் ஓரளவுக்கு நல்லா நின்றுச்சுன்னா போயிடும். பவர் பேங்க்கு புதுசாக அந்த மொபைலுக்கான ஆக்சசரிஸ்லாம் வாங்க ஆரம்பிச்சிருப்போம். பவர் பேங்க் வாங்க ஆரம்பிச்சிருப்போம், ஹெட்ஃபோன் நல்லா வாங்க ஆரம்பிச்சிருப்போம். இன்னும் அதுலேயே முழுக்க அதில் ஈவன் அதில் என்ன சந்தோஷம் கிடைக்குதா என்ன அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது. ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சந்தோஷம் இருக்கலாம். பட் அடுத்தடுத்த கடத்துக்கு போகும்போது அது நமக்கு சலிப்பையும் ஒரு வெறுப்பையும் தான் கொடுக்கும். பட் ஸ்டில் வி வில் டூ இட். நமக்குள்ள ஏதோ ஒரு அன்கான்ஷியஸ் கம்பல்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதை செய்யணுங்கிற மாதிரி ஒரு அது மேலே ஒரு வெறுப்பு இருந்தாலும் ஒரு சலிப்பு இருந்தாலும் ஸ்டில் வி ஹாவ் அ கம்பல்ஷன் டு டூ இட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்ன காரணங்கிறத அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் பார்த்தல, அந்த ஈட்டிங் டிஸார்டர் ஒன்று அதிகமாக நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம், இல்லை சாப்பிடாமே இருப்போம். அந்த ஈட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து பயங்கரமான டிஸார்டர் ஓரியன்டான ஒரு ஆளாக இருக்கும். பயங்கரமாக சாப்பிடுவோம் பொதுவாக. எதுக்கு வந்து அந்த மாதிரி சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தெரியாது. ஒருவேளை நம்ம சாப்பாடு சாப்பிடல அப்படின்னா நிறைய விதமான ஜங்க் ஃபுட் அப்படிங்கிறது நமக்குள்ளே எடுத்துக்க ஆரம்பிப்போம். என்ன தான் வந்து ஒரு ஹெல்த் ஃபாலோ பண்ணலாம், நம்ம வந்து ரொம்ப இன்னும் ஒரு நியூட்ரிஷன் அளவுக்கு வந்து நம்ம சில நாலேஜ் எல்லாமே நம்ம கற்று வச்சுருந்தாலும் கூட ஈவன் ஜிம்முக்கு போகிறோம், நம்ம அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாலும் கூட வி கான் ஸ்டாப் தட். அந்த ஈட்டிங் டிஸார்டரை வந்து வி கான் ஸ்டாப். அதுக்கு சில பெசாடுக்கு மாத்திரை கூட எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சில அந்த சித்தா அந்த இன்ஸ்டாவில் அந்த 1 minute இது இருக்குல்ல, ஹோம் ரெமிடி, அந்த ஹோம் ரெமிடிலாம் ட்ரை பண்ணி அதெல்லாம் உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஸ்டில் நம்ம வந்து அந்த ஈட்டிங் டிஸார்டரை, அந்த சாப்பாடை வந்து நம்ம கம்மி பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். வெரி அடிக்டிவ். பார்க்கலாம் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன காரணங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஓகே, இன்சம்னியா அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அதாவது தூக்கம் இல்லாமல் இருப்பது. நைட்டு தூங்குறதுக்கு 2-3 மணி ஆகும். காலைல ஒரு 4 மணிக்கு மேலே தூக்கம் வராது. எப்போயுமே ட்ரௌசியாகவே இருப்போம். நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க, எனக்கு புரியுது, ஆனால் அது எதுவும் மண்டைக்குள்ளே போக மாட்டேங்குது. நான் ஒரு விஷயத்தை படிக்கிறேன், சொல்கிறேன், அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நான் என்னை கம்பல் பண்ணுறேன். பட் அது எனக்கு மண்டையில் வந்து உள்ளே போகவே மாட்டேங்குது. அது என்னால் புரியவே முடியல. எனக்கு திருப்பி நான் அதை ரீட் பண்ணி பார்க்குறேன். திருப்பி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத நான் ரீவைண்ட் பண்ணி கூட பார்க்குறேன். பட் எனக்கு அது உள்ளேயே போக மாட்டேங்குது. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் we got tired and mind became overwhelming with a lot of stuff இல்லையா? நம்மளுடைய மெமரிஸ் எல்லாத்தையும் வச்சு நீங்கள் தூங்கினா தான் அந்த மெமரிஸ் எல்லாத்தையும் பிரித்து ஹிப்போ கேம்பஸில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மெமரிஸ் எல்லாத்தையும் பிரித்து மூளையில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளுக்குலாம் அனுப்ப முடியும். பட் நீங்கள் தூங்காமே இருக்கும் பொழுது அது எல்லாமே அப்படியே ஸ்டாக்னேட் ஆகிருக்கிறனால புது விஷயங்கள் எதுவுமே உள்ளாகாது. கிட்டத்தட்ட தண்ணி அடித்து பிளாக் அவுட் ஆன மாதிரி இருக்கும். வேறு லெவலாக இருக்கும் அப்படின்ட்டு. இல்லை, நான் வந்து அடிக்ஷன், நான் வந்து ஒன்றும் ட்ரங்க் கிடையாது. நான் வந்து டிஎடிஷன் சென்டரில் முதல்ல வந்து இந்த மாதிரி கவுன்சிலிங் வேலை பார்த்துருக்கேன், அதனால் சொல்கிறேன். ஓகே, தட்ஸ் ஹவ் இட் இஸ். ஹைப்பர்சோம்னியா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் திங். அஃப்கோர்ஸ் எஸ், தூங்கிக்கிட்டே இருக்கிறது. இதுதான் நமக்கு ஏற்ற இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பெட்டில் இருக்கக்கூடிய ஒரு சுகமும் அது ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்துருக்கலாம். பட் இருந்தாலும் அது ஒரு எரிச்சலாக இருந்தாலும் கூட அதை தவிர வேறு எதுவுமே நமக்கு செய்ய தோணாது. ஒரு ஏர்லி விட்ராயல் இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு வேலையை எடுக்கிறதுக்கு முன்னாடியே இது எதுக்கு போய்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சலிப்புத்தன்மைங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். அது என்னத்தை சம்மந்தமே இல்லாமல் சின்ன காரணத்துக்கெல்லாம் ஒரு விஷயத்தை விட்ரா பண்ணிடுவோம். ஒரு விஷயத்தை எடுப்போம், எதிராக காரணம்னு தேடிக்கிட்டு இருப்போம். ஒரு காரணம் தானே, அதுதான்டா காரணம்னு சொல்லிட்டு உடனே அதை விட்ரா பண்ணிடுவோம்.
உடனே அந்த விஷயத்தை வந்து நம்ம செய்ய மாட்டோம். எதையுமே வந்து ஒரு அக்காம்ப்ளிஷிங் பண்ணுற வரைக்கும் ஒரு ஃபினிஷிங் டச்சை நம்ம கொடுக்கவே மாட்டோம் இந்த விஷயத்துக்கு. அப்படியே ஒவ்வொரு ப்ராப்ளமும் அப்படியே ஹேங் ஆன் ஆகிக்கிட்டே இருந்திருக்கும். This is how we have damaged emotionally due to the narcissist relationship. Preoccupied and the roaming thoughts. நம்ம எப்போயுமே ப்ரீஆக்குபைடாகவே இருந்துகிட்டு இருப்போம். என்ன மண்டையில் இருக்குது, என்ன மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்குது, என்ன பிரெயினில் ஓடிக்கிட்டு இருக்குங்கிறது அதை நம்மளால் அட்ரஸ் பண்ணவே முடியாது. ஆனாலும் ப்ரீஆக்குபைடாக தான் இருக்கும். அவனு திங்க் பண்ணிட்டே இருக்கும். சம்மந்தம் இல்லாமல் ரோமிங் தாட்ஸ் போய்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு லெட் இட் பி லைக் ஒரு ஷாப்புக்கு போகிறோம். நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கோ ஒரு காஃபி ஷாப்புக்கோ போகிறோன்னா அந்த காஃபி ஷாப்பில் இருக்கிற ஒரு அந்த பில்லு எழுதுறாரு இல்லையா, அவர் வந்து டைப் பண்ணிக்கிட்டு இருந்தப்பாரு. அவரோட குழந்தை வந்து ஒரு வேலை பக்கத்தில் உட்காந்துருக்குன்னு வச்சுக்கலாம். அதை பற்றி நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். இந்த குழந்தைக்கும் இவங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், இவர் எப்படி பார்த்துப்பார், எதுக்கு இதெல்லாம் யோசிப்போம். சம்மந்தம் இல்லாத விஷயங்கள் நம்ம அங்கே போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம அப்படி யோசிச்சிருக்கவே மாட்டோம். அந்த மாதிரி சம்மந்தம் இல்லாத விஷயங்களை போட்டு பயங்கரமாக நம்மளை வந்து அப்படி குழப்பிக்குவோம். ஒரு மாதிரி ஆகிடுவோம் நம்ம. தட்ஸ் ஹவ் இட் இஸ். ஓகே, நம்மளால் அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஸ்கில்ங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த எமோஷன்ஸ் எதுக்காக வருது, என்ன பிரச்சனைக்காக வருது, அந்த எமோஷன் என்ன ஆக்சுவலாக அப்படிங்கிறத கூட நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. தட்ஸ் ஹவ் இட் இஸ். எமோஷன்ஸ் பிஹைண்ட் வாட் ஆர் த எமோஷன் பிஹைண்ட் அபவுட் தீஸ் ஆல் த ஆக்டிவிட்டீஸுங்கிறத நம்ம பார்க்கணும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி வெளிப்பட்டுருக்கு. நமக்கும் இப்போ நம்ம சொன்ன ஏதாவது ஒரு விஷயத்து மூலமாக இந்த எமோஷன்ஸ்லாம் வெளிப்பட்டுருக்கும். ஆக்சுவலி என்ன எமோஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா, எந்த எமோஷனுங்கிறது இதை செய்ய வைக்குது, ஏதை நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா இதை வந்து நம்ம கரெக்டாக இது பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து அந்த அடிஷனெல்லாம் நம்ம சரி பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் வெரி, இந்த இன்சைட்டுங்கிறது ரொம்ப முக்கியமானதுப்பா. ஓகே, ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ்ஸ், இதை தான் நம்ம சொல்கிறோம். ஃபுல்ஃபில்மெண்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ்னு சொல்கிறோம். அதாவது ஒரு விஷயத்தில் எனக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கல, அதில் நான் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன், அதில் நான் ஏமாந்து போயிருக்கேங்கும் பொழுது என்னோடய மைண்ட் என்ன பண்ணிக்கும், ஆல்டர்னேட் விஷயத்தில் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டை தேட ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய ஒரு ரோட்டில் குழி இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த குழியை வந்து ஏதாவது போட்டு மண்ணு போட்டு தான் அடைக்கணும். மண்ணு போட்டு அடைக்காமல் என்ன பண்ணுறது, அதுக்கு பதிலாக எங்கேயாவது பக்கத்தில் ஏதாவது கட்டை இருந்தால் அதை போட்டு அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது. ஓகே, ஸோ அந்த மாதிரி என்னோடய மனசில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஏக்கத்தை, அந்த ஒரு உணர்வுகளை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்காக ஒரு டெம்பரவரியான ஒரு ஆல்டர்னேட்டிவை ஒரு ஈட்டிங் மூலமாக, அதாவது என்னுடைய மனசுங்கிறது ரொம்ப குறைவான மனசாக இருக்குது, அட்லீஸ்ட் என்னுடைய உடம்பாவது நல்லா நிறைஞ்சிருக்கட்டும், என்னுடைய வயிறாவது நிறைஞ்சிருக்கணும், ஸ்டமக்காவது லெட் இட் பி ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிக்கிறது. என்னுடைய மைண்டு தான் வந்து ஆல்ரெடி வந்து வேறு ஒரு விஷயத்தில் நான் ட்ராப் ஆகிருக்கேன், அதனால் வந்து நான் இந்த விஷயத்தை யோசித்து நான் கொஞ்சம் என்னை கன்சோல் பண்ணிக்கிறேங்கிறதுக்காக ஓவராக ரோமிங் தாட்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வர்றது. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் தேட். ஓகே, டிஃபிகல்ட் இன் ரியாலிட்டி. எப்போயுமே இந்த ரியாலிட்டியில் நமக்கு பிரச்சனை வரும்போது என்ன தெரியுமா ஆகும், கண்டிப்பாக அந்த ரியாலிட்டியிலேருந்து எப்படிடா எஸ்கேப் ஆகலாம் நம்ம நினைப்போம். பட் எஸ்கேப் ஆக முடியல. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ் இன் த ரியாலிட்டி அண்ட் வி காட் ட்ராப்ட் ஓவர் தேர். அப்போ நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம், ரியாலிட்டியிலேருந்து விர்ச்சுவலாக எஸ்கேப் ஆகிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்போ மொபைல் அடிக்ஷனில் நான் வந்து இருந்தேன்னா என்ன ஆகும்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 hours அப்படிங்கிறது இங்கே இல்லாமல் இந்த ரியாலிட்டியை மறந்து இருக்க முடியும் இல்லையா. நான் ப்ரீ ஆக்குபைட் தாட்ஸ் இருந்தேன்னா இந்த ரியாலிட்டியை மறந்து என்னால் இருக்க முடியும். அப்போ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், என்னை வந்து நான் வந்து இந்த மாதிரி நான் எப்பயுமே ஒரு கம்பல்ஷன், அந்த கம்பல்ஷன் தான் ஆக்சுவலாக என்றைக்குமே வந்து இந்த ரியாலிட்டி மேலே இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு, இந்த ரியாலிட்டி மேலே இருக்கக்கூடிய ஒரு ஃபியருங்கிறது என்னை வந்து அங்கேயே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கு. தட்ஸ் கைண்ட் ஆஃப் அ அன்கான்ஷியஸ் கம்பல்ஷன் வி ஹேவ். தட்ஸ் அ மேட்டர். ஓகே, அண்ட் க்ளூலெஸ் ஹைப்பர், இது ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். நம்ம என்ன காரணம் அப்படின்னே தெரியாமல் நமக்குள்ளே வந்து அப்படியே ஹைப்பராக வந்து நம்ம வந்து பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. தட்ஸ் அ மேட்டர். இன்டென்ஷன் டு ஹர்ட் ஆர் கெட் ஹர்ட். இப்போ இந்த டிஃபிகல்ட்டியெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம்ல, எப்போயுமே நம்மளுடைய மனசு இப்படிப்படாத தான் இருக்கும். என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே நம்மளால் தாங்க முடியாத ஒரு டிஃபிகல்ட்டிஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, நம்ம பயங்கரமாக மற்றவங்க மூலமாக ஹர்ட் பண்ணும்போது, இந்த ரியாலிட்டி மூலமாக இந்த ரியாலிட்டி நம்மளை போட்டு செய்யும் போது, பயங்கரமாக நம்மளை போட்டு ஸ்லாப் பண்ணும்போது, வாட் வில் ஐ டூ? ஒன்று, நான் மற்றவங்கள வந்து அதை வச்சு ஹர்ட் பண்ண ஆரம்பிப்பேன். அந்த ஒரு டார்கெட் பர்சன், இப்போ நார்சிசிஸ்ட் இருக்காரு, அவர் ஒன்றும் பண்ண முடியலன்னா என்னுடைய குழந்தைகளையோ மற்ற விஷயங்களையோ நான் வந்து என்ன பண்ணிக்க ஆரம்பிப்பேன், ஹர்ட் பண்ண ஆரம்பிப்பேன். அவங்களையும் ஹர்ட் பண்ண முடியாது, பிகாஸ் ஐ ஹேவ் எனக்கு ஒரு கன்சென்ட் இருக்குது, அவங்க மேலே எனக்கு லவ் இருக்குது, அவங்களையும் ஹர்ட் பண்ண முடியாதுன்னா கடைசியாக வந்து என்ன நானே ஹர்ட் பண்ணிக்க நினைப்பேன். அதனால தான் என்னை நானே ஹர்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு செல்ஃப் ஹர்ட்டிங் பிஹேவியராக தான் இந்த மொபைல் அடிக்ஷன்லேருந்து எல்லா விஷயத்தையும் பார்க்கணும். மொபைல் அடிக்ஷன் அதிகமாக இருக்கும்போது, அதிகமாக நீங்கள் சாப்பிடும்போது, ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக எடுக்கும்போது என்ன ஆகுது, யூ ஆர் ஹர்ட்டிங் யுவர் செல்ஃப் இல்லையா. நீங்கள் எப்போ பார்த்தாலும் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் மொபைலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன ஆகும்? யூ ஆர் ஹர்ட்டிங் யுவர் பிரெயின், யூ ஆர் ஹர்ட்டிங் யுவர் ஐஸ், யூ ஆர் ஹர்ட்டிங் யுவர் ஃபிசிக்கல் ஆர்கன்ஸ், ரைட்? இப்படி நம்மளை நாமளே ஒரு செல்ஃப் ஹர்ட் பண்ணுறதுக்கான ஒரு ரிப்ளிகாவாக தான் இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது. என்ன செய்யறதுங்கிறது பார்க்கலாமா? சாரி, ஐ எம் கெட்டிங் லேட். ஓகே, வாட் டு டூ?
ப்ராப்ளம் அஸ் அ டாப் ப்ரியாரிட்டி. ஃபஸ்ட்டு நான் புரிஞ்சிக்க வேண்டியது, சும்மா இந்த விஷயத்தெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஏதாவது உட்காந்து எதாவது பண்ணிகிட்டு இருக்காதிங்க. நீங்கள் செய்ய வேண்டியதுங்கிறது ஃபஸ்ட்டு யூனிட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ப்ராப்ளம். நார்சிசிஸ்டால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, அது உங்களுக்கு புரியுது தானே? அந்த ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு டாப் ப்ரியாரிட்டி எடுத்துக்கிட்டு அதுக்கு என்ன பண்ணலாங்கிறத முதல்ல யோசிங்க. அதை விட்டுட்டு மற்ற எந்த விஷயங்கள் செய்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை பார்க்கவே முடியாது. இந்த ரொட்டீன் டேமேஜ் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் நீங்கள் அப்படியே ஓவர்வெல்மிங்காக ஃபீல் பண்ணி பஸ்ட் அவுட் தான் ஆவீங்களே தவிர அந்த விஷயத்தெல்லாம் மாற்றிக்க முடியாது. பிகாஸ் இட்ஸ் காட் ட்ராப்டு பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணால் தான் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ ஃபோக்கஸ் ஆன் யுவர் ப்ராப்ளம் இஸ் யுவர் டாப் ப்ரியாரிட்டி. எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுருங்க. அந்த ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ணுங்கள் உட்காந்து. ஒரு வாரம் நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகாமல் லீவ் போட்டாலும் தட்ஸ் நோ கேர். பர்மிஷன் வாங்கிட்டு வந்து கவுன்சிலிங் வரக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஓகே, I can understand about your situation. That is how it is. அந்த மாதிரி ஒரு டாப் ப்ரியாரிட்டி வந்து அந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம கொடுத்தா தான் வந்து நம்மளால் வந்து அந்த விஷயத்தை வந்து சரி பண்ண முடியும். ஓகே, அவேர் அபவுட் த டிஸ்ட்ராக்ஷன். எஸ், இதெல்லாம் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுதுங்கிற ஒரு விஷயங்களில் வந்து நீங்கள் ரொம்ப அவேராக இருங்க. இப்போதைக்கு ஃபார் த டெம்பரவரி, ஃபார் டைம் பீயிங் அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்லாம் கொஞ்சம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் நீங்கள் வந்து உங்களுடைய வேலையை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களால் முடியாது இருந்தாலும் ஃபார் த டைம் பீயிங் ஜஸ்ட் அதை கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் பீயிங் வெரி அவேர் அபவுட் திஸ் ஆல் த டிஸ்ட்ராக்ஷன் as it is a distraction. Okay, then desensitization on thinking. அந்த ப்ராப்ளத்தை திங்க் பண்ணுறதுனா எனக்கு டென்ஷன் ஆகுதா, அந்த ப்ராப்ளத்தை வந்து அனலைஸ் பண்ணுறதுனால மேலும் எனக்கு டென்ஷன் ஆகுதா, பரவாயில்ல. ஒரு நாளைக்கு 4 டீ குடிங்க, பரவாயில்ல. திருப்பி டீ குடிங்க, பரவாயில்ல. நோ வரி. நிறைய என்னுடைய வீடியோஸை பார்க்குறீங்களா, பரவாயில்ல. என்ன வேறு யாரோட வீடியோ இதுலேருந்து ஏதாவது ஒரு வழி, இதுலேருந்து வெளில வர்றதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் தேட ஆரம்பிக்கிறீங்களா, சேஸ் பண்ணுறீங்களா, பரவாயில்ல. அது மூலமாக உங்களுக்கு ஒரு பெயின் வருதா, பரவாயில்ல, அனுபவிங்க. அது தப்பே கிடையாது. அது மூலமாக உங்களுக்கு ஒரு பயம் வருதா, அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கே நமக்கு ஒரு பயம் வருதா, ஒரு மிரட்சி வருதா, பரவாயில்ல, அதை கன்சியூம் பண்ணுங்க. கன்சியூம் பண்ணி அந்த பெயினை கன்சியூம் பண்ணி அதை டீசென்சிடைஸ் ஆக்குங்க. ரேதர் தான் நார்சிஸ் கொடுக்கக்கூடிய பெயினெல்லாம் வந்து டீசென்சிடைஸ் பண்ண பார்க்குறோம் பாருங்கள், அது நம்மளால் முடியாது. ஆனால் இது நம்மளால் முடியும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் கவுன்சிலிங் வில் பி த பெஸ்ட் வே. இன்னும் நீங்கள் ரொம்ப ஹார்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் கம் ஃபார் த ஆன்லைன் கவுன்சிலிங். திஸ் இஸ் அவர் நம்பர். யூ கேன் ஈஸிலி கால் அஸ். நம்ம நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா இண்டிவிஜுவலாக உங்களுடைய ப்ராப்ளத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது தான் வி கேன் கெட் அ லாட் ஆஃப் திங்ஸ். ப்ராபப்ளி அந்த விஷயங்கிறது அடுத்தடுத்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் சிபிடி மாதிரியான காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பிக்கெலாம் நீங்கள் வந்தால் தான் அது கொஞ்சம் சரியாக இருக்கும். ஸோ வீக்லி 2 days அப்படிங்கிறது உங்களுக்காக நீங்கள் ஒதுக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தாலும் உங்கள் ப்ராப்ளத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக கம் ஃபார் த ஒன் டைம் ஆன்லைன் கவுன்சிலிங். திஸ் இஸ் அவர் நம்பர். யூ கேன் ஈஸிலி கால் அஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். யுவர் ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல். That is what